நீங்க எங்க எல்லாரையும் மும்பைக்கு கூட்டிட்டு போவீங்கல்ல? ஆமாமா, நீங்க 3 பேரும் உங்க அப்பா அம்மாவோட இப்போ மும்பைக்கு போக போறீங்க. ஆனா நீங்க அப்பா சொன்னீங்கன்னா மறுக்க மாட்டீங்கன்னு நல்லாவே தெரியும். அதனாலதான் முன்னாடியே நெட்ல டிக்கெட்ஸ் புக் பண்ணிட்டேன். அதனால டைம் வேஸ்ட் பண்ணாம நீங்க இன்னும் ½ ஹவர்ல ரெடியா இருக்கணும். நீ நினைச்சத சாதிச்சிட்டல பிரதீப். அப்பா சொன்னார்னா நான் மறுக்க மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. வேற என்ன செய்யறதுன்னா நீங்களே சொல்லுங்க. இந்த குழந்தைங்களை பாருங்களேன், அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. அவங்களுக்காகவாது சிரிச்சுக்கிட்டே சரின்னு சொல்லுங்களேன் ப்ளீஸ். நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, அண்ணா பணம்லாம் எடுத்துக்கிட்டீங்கல்ல? கிரெடிட் கார்டு எடுத்தாச்சா? ஏதாவது தேவைப்பட்டா உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க. அம்மா கிட்ட சொல்லி உடனே அனுப்பி வைக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், அண்ணிய நல்லபடியா பாத்துக்கங்க. ஆர்த்தி, ராஜேஷ் தம்பிய உன்னோட கைக்குள்ள போட்டுட்டு தான் திரும்பி வரணும். இந்த லீவை சாக்கா வச்சு உன்னோட ஹனிமூனையும் கொண்டாடிட்டு வா. இதுதான் உனக்கு கிடைச்சிருக்கிற ஒரு அருமையான வாய்ப்பு. புரிஞ்சுதா? அது மட்டும் இல்லாம ஹனிமூன் கொண்டாட மும்பை ரொம்ப பொருத்தமான இடம். அக்கா கொஞ்சம் சும்மா இருங்க, எதையாச்சும் சொல்லிட்டு இருக்காதீங்க. அண்ணி, அங்க என்ன ரகசியமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? பிரீத்தியை நல்லபடியா பாத்துக்கோங்க. பழச பத்தி பேசி நீங்க 2 பேரும் தேவையில்லாம சண்டையெல்லாம் போட்டுக்க கூடாது பிரதீப் தம்பி. இத பத்தி தான் நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். நல்லா இருப்பா. நல்லா இருமா, நல்லா இரு. நீங்க ஊருக்கு போய் சேர்ந்ததும் மறக்காம எங்களுக்கு ஃபோன் பண்ணணும், சரியா? சரிங்க அத்தை. மருமகளே, எனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம் ஞாபகம் இருக்கா? இருக்கு அத்தை. உங்களுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நான் காப்பாத்த முயற்சி பண்றேன். இல்ல, முயற்சி பண்றேன்னு சொல்லாத. நீதான் அதை எப்படியாவது எனக்கு செஞ்சு கொடுக்கணும். அபிதாவோட இடத்த பிடிச்சது நீ பெருசு இல்ல. அதே மாதிரி ராஜேஷோட மனசுலயும் நீ இடம் பிடிக்கணும். அது உன்னுடைய கடமையும் கூட. இங்க பாரு, நீ இந்த வீட்டுக்கு நல்ல மருமகளா இருக்க. இந்த குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல அம்மாவா இருக்க. போதும். இனிமே என் பையனுக்கு ஒரு நல்ல மனைவியா இரு. உன்னால நிச்சயமா முடியும். எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. நீ செஞ்சு காட்டுவேன்னு தெரியும். ஆனா அத்தை, அவரு எனக்கு தெரியுமா, அவன் ஒரு வட்டத்துக்குள்ள கட்டுப்பட்டு இருக்கான். அவனோட மனக்கதப்ப பூட்டி வச்சிருக்காங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இது உனக்கு ஒரு அக்னி பரீட்சை மாதிரி. இத பத்திலாம் நான் உங்ககிட்ட பேசக்கூடாது. இருந்தாலும் இந்த நிலைமையில பேசிதான் ஆகணும். இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்க மருமகளே, ஒரு புருஷனோட மனசுல இடம் பிடிக்கிறது ஒரு மனைவியோட முக்கியமான கடமை.
அதை உன்னால செய்ய முடியும்னு நினைக்கிறேன். எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. எந்த காரணத்தை கொண்டும் உன்னோட கடமையை முடிக்காம நீ வரக்கூடாது. அத்தை, ம்ஹும். நேரம் ஆகிட்டு இருக்கு. ஃப்ளைட் போயிட போகுது. நீ என் பையனோட அன்பை முழுசா அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் நீ என்கிட்ட பேச. நானும் அப்பதான் உன்கிட்ட பேசுவேன். சொல்றது புரிஞ்சுதா? ஞாபகம் வச்சு போமா, போய் வண்டியில உட்காரு. மும்பைல ஹனிமூனா? பிரீத்தி, ஐ எம் ரியலி சாரி. நீயே பார்த்தல குழந்தைங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு. பிரீத்தி, எனக்கு நல்லா புரியுது. ஆனா எனக்காக சிரிய ப்ளீஸ். ஆமா, ரொம்ப அழகா இருக்கு. அப்பா, இந்த மாதிரியான இடத்தை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. தேங்க்யூ அப்பா. குழந்தைங்க சொல்றது உண்மைதான். இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குங்க. வாருண், நான் உன்னை கூட்டிட்டு போறேன். அப்ப ரொம்ப அர்ஜென்ட்டா சுச்சு வருது. ஒரு நிமிஷம் இரு. அப்ப என்னாச்சு? கதவு திறக்க மாட்டேங்குது. கொஞ்சம் இரு. ஜகன், ஜகன். அவன்தான் இங்க எப்பவுமே இருப்பான். என்ன பிக்கப் பண்ண ஏர்போர்ட்டுக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன். எப்பவுமே இப்படிதான் லேட்டா வருவான். இப்ப என்ன பண்றது அப்பா? எனக்கு ரொம்ப அவசரமா இருக்கு. அருண், மேல போனதும் ரைட் சைடுல இருக்கும். ஓகே அப்பா. என்னங்க,
ஜெகன் எப்பவும் டூப்ளிகேட் சாவிய இங்கதான் வைப்பாரா? இல்ல ஆர்த்தி, அபிதா தான் சாவியை எங்க வச்சிருப்பா. அபிதா என்னை விட்டு போயிட்டா. என்னோட உலகமே மாறிடுச்சு. ஆனா ஜெகன் மட்டும் இந்த இடத்துல எதுவும் மாத்தல. அபிதா இந்த இடத்தை எப்படி விட்டுட்டு போனாலோ அதே மாதிரி இப்போ அவன் பார்த்துக்கிட்டு வரான். வாங்க ஆர்த்தி. இந்த வால் கிளாக் கூட அடிக்கடி இந்த மாதிரி நின்று போயிட்டான். ஆனா ஜெகன் இதை மாத்தவே இல்லை. ஏன்னா இந்த வால் கிளாக்கை வாங்கிட்டு வந்ததே அபிதா தான். அதனால அப்படியே வச்சிருக்கான். வேண்டாம் வேண்டாம். ஏய் பரவாயில்ல, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். போதும் போதும். ஏய் நான் தான் சொல்றேன்ல. வணக்கம்ண்ணா. வணக்கம் அண்ணி. ராஜேஷ் அண்ணா, நீங்களே பாருங்க, திரும்பவும் இன்னைக்கு இவரால தான் லேட் ஆயிடுச்சு. சரியான சோம்பேறி. வந்த உடனே நீ என்ன பத்தி குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டியா என்ன? குறை சொல்லாம வேற என்ன சொல்ற? நான் உண்மையை தானே சொல்றேன். நீ ஒன்னும் உண்மையை சொல்ல வேண்டாம். உன் வேலையை பாரு, புரியுதா? இப்போ நீங்க சண்டை போட்டுட்டு தான் இருக்கீங்களா? நாள் ஆக ஆக நீங்க ரெண்டு பேரும் எல்லாத்தையும் விட்டுடுவீங்கன்னு நினைச்சேன். அப்படிலாம் இல்லைங்க. புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல இப்படிதான் நடக்கும். ஆனா சண்டை இல்ல. இதத்தான் அன்புன்னு சொல்லுவாங்க. அண்ணி, இப்ப நீங்க சொன்ன வார்த்தை ரொம்ப சரியான வார்த்தை. நீங்க போய் உங்க கைய காலை கழுவிட்டு வாங்க, நாங்க டிஃபன் எடுத்துட்டு வரோம். வா. போங்க போங்க. நீ செஞ்சு கொடுத்த சத்தியம் ஞாபகம் இருக்கா? என்னோட புள்ள எனக்கு நல்லபடியா திரும்ப கிடைக்கணும். இதுக்கு முன்னாடி ராஜேஷ் ரொம்பவும் சந்தோஷமா இருந்தான். அவனோட வாழ்க்கையில அவன் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தான். அவனுக்கு சாப்பிடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். இதை செஞ்சு கொடுங்க, அதை செஞ்சு கொடுங்கன்னு கேட்பான். ஆனா இன்னைக்கு அவனோட சாப்பிடுற தட்டுல என்ன இருக்கு என்ன இல்ல எதுவுமே அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. ராஜேஷ் முகத்துல தெரியற சந்தோஷம் உண்மையான சந்தோஷம் இல்ல. வெளியில நம்மளுக்காக தான் அவன் சிரிச்சிட்டு இருக்கான். ஆனா மனசுக்குள்ள அழற சத்தம் எனக்கு தான் கேக்குது. யாருக்கிட்டையும் எதையும் சொல்லாம இருக்கான். மனசுக்குள்ளேயே அவன் வேதனை பட்டுக்கிட்டு இருக்கான். அது அம்மாவனை எனக்கு தான் தெரியும். அதை நான் எப்படி தீர்த்து வைக்க போறேன்னு தெரியல. இந்த ரூம் மாதிரியே ராஜேஷோட வாழ்க்கையை இருண்டு போயிடுச்சு. ஒன்னால மட்டும்தான் அவனுடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை கொண்டு வர முடியும். பழைய சிரிப்பும் பழைய பேச்சையும் ஒன்னால மட்டும்தான் கொண்டு வர முடியும். இதை மட்டும் நீ எனக்கு செஞ்சு கொடுத்தாகணும் மருமகளே. ஆனா அத்தை, ராஜேஷோட மனசுல அபிதா மட்டும்தான் இருக்காங்க. உன் புருஷனுக்கு நீ துணையா இருப்பேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்க. நீ அவனுடைய பொண்டாட்டி.
உன் புருஷன் ராஜேஷ் கிட்டயும் அவன் அன்பை பெறவும் உனக்கு தான் அதிகாரம் இருக்கு, வேற யாருக்கும் இல்ல. ராஜேஷ் உன்னை முழு மனசோட மனைவியா ஏத்துக்கணும். காலம் பூரா அவனோட பொண்டாட்டியா நீ தான் வாழ்ந்துகிட்டு இருக்கணும். அவனுடைய முழு அன்பை ஒன்னாலதான் பெற முடியும். புருஷன் பொண்டாட்டி உறவு உடலாலையும் உயிராலையும் இணைஞ்சு இருக்கணும். கஷ்டத்திலையும் சந்தோஷத்திலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரியாம இருக்கணும். எனக்கு சத்தியம் பண்ணி கொடு ஆர்த்தி. உன் கடமையில இருந்து தவற மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. தயங்காம சத்தியம் பண்ணி கொடு. நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறேன் அத்தை. பழைய ஞாபகங்களை ஞாபகப்படுத்தி பார்க்கும்போது உங்களோட மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? ஆனா அதே ஞாபகங்கள் முள்ளா மாறி மனசு குத்தும் போது உங்களுக்கு மனசு ரொம்ப வலிக்குது இல்லைங்க? ஏன்னா அந்த ஞாபகங்கள் மனசுக்குள்ளேயே இருந்துடுதில்ல, அது எப்பவுமே திரும்பி வராது. அதனால அந்த பழைய ஞாபகங்களை நாம ஞாபகமா வச்சுக்கிறது தான் நமக்கு நல்லதுங்க. அந்த ஞாபகங்களோடவே நம்ம வாழணும்னு முயற்சி பண்ணா அதுக்கப்புறம் நம்ம விடுற ஒவ்வொரு மூச்சு காத்தும் சுமையாவே இருக்கும். அடக்கடவுளே, டீ தூள் தீந்து போச்சு. இப்ப நான் அண்ணனுக்கும் அன்னைக்கும் என்னத்த கொடுப்பேன்? அட, டீ தூள் தீந்து போச்சா? எப்படி? எப்படின்னா என்ன அர்த்தம்? அட, ராஜேஷ் அண்ணா அவர் குடும்பத்தோட இங்க வராருன்னு உனக்கு தெரியல. அதுவும் இல்லாம கடைக்கு நீ தானே போயிட்டு வர. ஆமா, கடைக்கு நான் தான் போறேன். ஆனா கடையில இருந்து என்னென்ன வாங்கிட்டு வரணும்னு எழுதி கொடுக்க வேண்டியது உங்களோட வேலை, என் வேலை இல்ல. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நான் எழுதி கொடுத்தேன். அந்த லிஸ்ட் விட்டுட்டு நீ பழைய லிஸ்ட் எடுத்துட்டு போயிட்டியா என்ன? உன்கிட்ட ஒரே தலைவலியா போச்சு. எழுதி கொடுத்தேன், அங்க வச்சேன், இங்க வச்சேன். ஆமா, என்னைக்காவது செஞ்ச தப்ப நீங்க ஒத்துட்டு இருக்கீங்களா? இல்ல, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நான் உன்கிட்ட எழுதி கொடுத்தேன். ஆமா, எனக்கு தான் ஞாபகம் மறதி, உங்களுக்கு இல்ல. போதுமா? இப்போதைக்கு நாளை விடு. ஒண்ணு பண்ணுங்க, நாளையில இருந்து நீங்க கடைக்கு போங்க. இனிமே நான் போக மாட்டேன். அதோட இனிமே நீங்க கீழே படுங்க, கட்டில படுக்க கூடாது. புரிஞ்சுதா? சரி, நான் தான் தப்பு பண்ணேன். பாலை சுடவை, நான் போய் டீ தூளை வாங்கிட்டு வரேன். அப்புறம் ஒரு விஷயம், நானும் உங்க கூட கட்டில படுக்கலாம்ல? அட அண்ணி, நீங்களா? பரவாயில்லையே, ஜெகன் நீ சொன்னதை அப்படியே கேட்டுக்கிட்டாரு. அவர் எப்பவுமே தப்ப ஒத்துக்க மாட்டாரு. நான் கொஞ்சம் அமைதியா பேசினேனா எல்லா தப்பையும் என் தலைமையில தூக்கி வச்சுட்டு போயிடுவாரு. இந்த மாதிரி நான் கொஞ்சம் கத்தி பேசினேனா அதோட அவர் அடங்கி அமைதியா போயிடுவாரு. சிரிக்காதீங்க அண்ணி. எங்க பாட்டி சொல்லுவாங்க, எல்லா புருஷனுங்களும் இப்படிதானா. நாம அவங்க கிட்ட அன்பா பேசணும்னா அவங்க தலைக்கு மேல ஏறுவாங்க. அதே நம்ம சத்தம் போட்டு பேசணும், அவங்க அப்படியே அடங்கி அமைதியா இருப்பாங்க. நம்ம பேச்ச கேட்டு நடப்பாங்க. ஓ, நான் மறந்தே போயிட்டேன். ஏலக்காவும் இஞ்சியும் வாங்கிட்டு வர சொல்லணும். நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். ஒருவேளை அவரும் இப்படிதான் இருப்பாரோன்னு நினைக்கிறேன். இப்போ இவ சொன்ன மாதிரி நாம ஏன் அவர்கிட்ட ட்ரை பண்ணி பார்க்க கூடாது? நாம இப்படி நடந்துக்கிட்டோம்னா நிச்சயமா இவரை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம்ல.